கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 115 சங்கீதம் 16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆமென். இங்கு வானம் என்று குறிப்பிடாமல் வானங்கள் என்று ஹெவன்ஸ் என்று பன்மையில் குறிப்பிடப்பட்டுள்ளதே. மேலே உள்ள வானங்கள் அனைத்தும் சிருஷ்டி கர்த்தாவுடையதா. பூமியை மனிதன் உயிர் வாழ சிறந்த இடமாகவே கருதுகிறார், உண்டாக்கினார். விஞ்ஞானம் அதிவேக வளர்ச்சியடைந்து சந்திரன், செவ்வாய் கிரகம் போன்ற பல கிரகங்களுக்கும் போக எடுக்கிற முயற்சிகளை உடனுக்குடன் நம் டிவி, செய்தித்தாள்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிலும் பார்த்து அறிந்து கொள்கிறோம். மனிதன் ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு செய்து, அதாவது கோடியாக பணம் செலவு செய்து கிரகங்களை ஆய்வு செய்வதற்கு எதற்காக? இதில் ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், வேற்று கிரகங்களில் ஏதாவது ஜீவராசிகள் உண்டோ என்றும் வாழ தகுதியான இடமா என்றும் ஆராய்கிறார்கள். ஆங்கில அறிவியல் நாவலாசிரியர் H.G. வெல்ஸ் மற்றும் ஆன்றோர்கள் பெரியோர்கள் இதை குறித்து அழகிய கற்பனை கட்டுரைகள் மூலம் மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். இவரது கவிதைகளை ஜனங்கள் ஆர்வமுடன் படிக்கிறார்கள். நமது பரிசுத்த வேதத்தில் சிருஷ்டிப்பை குறித்து என்ன சொல்கிறது? ஆதியாகமம் 1:1 முதல் வாசிக்கும்போது, நம் தேவன் தாம் சிருஷ்டிக்கப் போகும் மனிதன் உயிர் வாழ ஏற்றதொரு சூழ்நிலை, காற்று, நிலம், நீர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சூரியன், சந்திரன், மரங்கள், புல் பூண்டுகள், சகல நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், இப்படி அனைத்தும் மனிதனுக்கு தேவை என்று படைத்த பின் கடைசியில் மனிதனை படைத்து, மேலே நான் படைத்தவைகளை எல்லாம் நீ ஆண்டுகொள், டொமினியன் என்கிறார். இங்கே பூமியில் மட்டும்தான். பரிசுத்த வேதத்தின்படி, சரித்திர ஆய்வின்படியும் பூமி மட்டுமே மனிதன் உயிர் வாழ முடியும் என்று நிரூபணமாகிறது. கோடியாய் செலவு செய்து வேற்று கிரகங்களுக்கு போய் ஆராய்ந்தாலும் பரிசுத்த வேதத்தின்படி வேறு எங்குமே மனிதன் உயிர் வாழ சூழ்நிலைகள் உருவாக்கப்படவே இல்லை. பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பொய் சொல்லவே சொல்லாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, வானங்கள் கர்த்தருடையவைகள், அவைகளை ஆராய்ந்து பதில் கிடைக்காது. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்துள்ளார். ஆமென். God bless you.